இருக்கீங்க? உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா? எங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் அவங்க என் வயசில் உள்ளவங்களாக இருந்தால் இன்னும் புஷியாக இருக்கும். எனக்கு விளையாடுறதுக்கு நல்ல ஒரு ஆள் கிடச்சாங்கன்னு நான் அவங்க கூட ஹாப்பியாக என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன். நம்ம பைபிளில் கூட ஒரு பெண்மணி அவங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. அது யார், எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். என் கூட சேர்ந்து இந்த பாடத்தை படிக்க வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம 2வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, நாங்கள் இன்றைக்கி பாடம் படிக்க கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் படிக்கிற பாடம் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் உதவி செய்யுங்க. அது எல்லாத்துக்கும் கேட்க நீங்கள் உதவி செய்யுங்க. இது ஒரு காலில் கேட்டு ஒரு காலில் விடாமல் நாங்கள் எங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். இதை கேட்டு மற்றவங்களுக்கு நல்லா புரியணும். நானும் இதுலேருந்து பாடம் கற்றுக்கணும். மற்ற எல்லாரும் இதுலேருந்து பாடம் கற்றுக்கவும் நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் ஜெபம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வாரம் பாடத்தோட தலைப்பு உதவ வாருங்கள். இந்த வாரம் பாடத்துக்கான மனப்பாட வசனம் எபிரேயர் 13:2 எடுக்கப்பட்டிருக்கு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். இந்த வாரம் பாடத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவருடைய அன்பை பற்றி நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லும் போது நம்ம ஆண்டவருக்கு சேவை செய்யறோம். பவுல் ஒரு நாள் ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு. அந்த தரிசனத்துல மப்போதோனியா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்த ஒரு மனுஷனை அவர் பார்த்தாரு. அந்த மனுஷன் பவுலை பார்த்து, நீங்க மக்கோதோனியாவுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. இந்த தரிசனத்தை பார்த்த பவுல் மக்கோதோனியாவுக்கு போய் ஆண்டவரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு ஆண்டவர் அவரை கூப்பிடுறாரு அப்படிங்கிறத பவுலுக்கு நல்லா புரிஞ்சது. உடனே பவுல் சீலாவை கூப்பிட்டாரு. அவரு நேற்று ராத்திரி தூக்கத்துல பார்த்த தரிசனத்தை ஷீலா கிட்ட சொன்னாரு. பவுல் சொன்னதை கேட்ட ஷீலா வேற ஒரு ஊர்ல போய் ஊழியம் செய்யறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப உற்சாகமாவும் சந்தோஷமாவும் மக்கோதோனியாவுக்கு 2 பேரும் கிளம்புனாங்க. துரோவா அப்படிங்கிற ஊருக்கு 2 பேரும் கப்பல் ஏறினாங்க. அப்படியே அவங்க பயணம் பண்ணி போகும்போது மக்கோதோனியாவை சேர்ந்த ஒரு பெரிய ஊரான பிலிப்பு அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாங்க. அங்க கொஞ்ச நாள் தங்கி இருந்து ஒவ்வொரு ஓய்வு நாள் அன்னைக்கும் அங்க இருந்த ஒரு ஆற்றங்கரைக்கு போனாங்க. அந்த ஆற்றங்கரையில அவங்க வழக்கமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க. அங்க கூடி வந்த மற்ற பெண்கள் கிட்ட ஆண்டவர் பத்திய நல்ல செய்திகளை பிரசங்கம் பண்ணாங்க. அப்படி இருந்த அந்த பெண்கள் கூட்டத்துல லீலியால் அப்படிங்கிற பேருடைய ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க ஆண்டவரை வணங்குற ஒருத்தவங்களா இருந்தாங்க. அவங்களுடைய தொழில் என்னன்னா ரத்தாம்பரம் விற்கிறது. லீலியால் தீர்த்தீரா அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க. பவுல் ஆண்டவரை பத்தி பிரசங்கம் பண்ணது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அது அவங்க இதயத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சது. ஆண்டவர் லீலியால் உடைய இதயத்தை திறந்தாரு. அதனால லீலியால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு இருந்தாங்க. அதை அவங்க மனசுல பத்திரமா பதிச்சு வச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய வீட்டுல இருந்த எல்லார்கிட்டையும் ஆண்டவர் பத்திய செய்தியும் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரே நாள்ல லீலியாலும் அவங்க குடும்பத்துல இருந்த எல்லாரும் ஒரே நாள்லயே ஞானஸ்தானம் பெற்றாங்க. அதை தொடர்ந்தும் அவங்க பவுலோட பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே வந்தாங்க. ஒரு நாள் பவுல் கிட்ட லீலியால் பேசினாங்க. நீங்க என்ன ஆண்டவருக்குள்ள விசுவாசம் உள்ளவ என்று நினைச்சீங்கன்னா எங்க வீட்டுல நீங்க தங்குங்க. நாங்க உங்களை நல்ல முறையில கவனிச்சுக்கிறோம். தயவு செய்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. ரொம்ப அன்போட அவங்களை வருத்தி கூப்பிட்டாங்க. லீலியால் அந்த ஊர்ல இருக்கிற ரொம்பவுமே மதிப்பான ஒரு வியாபாரியா இருந்தாங்க. ரொம்ப தரம் வாய்ந்த ஆடைகளை தான் அவங்க வித்தாங்க. அவங்க ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்க. பவுல் மூலமா ஆண்டவரை பத்தி அவங்க இன்னும் தெரிஞ்சுக்கிட்டது அவங்களுடைய உள்ளத்துல இன்னும் நிறைய சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு. அவங்களுக்கு கிடைச்ச இந்த சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவரை அறியாத மற்ற ஜனங்களுக்கும் கிடைக்கணும்னு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க.
லீதியால் சந்திச்ச ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆண்டவர் பத்திய நற்செய்திய அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. லீதியால் ஆண்டவரை பத்தி மத்தவங்க கிட்ட சொன்னதால மத்தவங்களும் ஆண்டவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. லீதியால் மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. லீதியால மாதிரி நம்மளும் வாழணும். ஆண்டவரோட அன்பை மற்றவங்க தெரிஞ்சுக்கணும்னு நம்மளால முடிஞ்ச காரியங்களை நம்ம செய்யணும். ஏன்னா இன்னைக்கு பாடம் சொல்லுது, ஆண்டவருடைய அன்பை நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லும் போது ஆண்டவருக்கு நம்ம சேவை செய்யறோம்னு. இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை பத்தி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இன்னும் நிறைய பேர்கிட்ட பகிர்ந்துருக்கவும் ஆசைப்படுறேன். நீங்களும் ஆண்டவருடைய அன்பை பத்தி மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்குவீங்களா? என் கூட சேர்ந்து இந்த பாடத்தை படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்க ஜெபம் செய்யணும். அன்புள்ள பரமபிதாவே, நாங்கள் இப்போ ஒரு நல்ல கதையை கேட்டோம். இதை நாங்கள் ஒரு காலில் கேட்ட ஒரு காலில் விடாமல் எங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு எங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணோம். நாங்கள் இதை எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் இது புரிய நீங்கள் உதவி செய்யுங்க. ஜெபிக்கல எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமீன். இன்னைக்கு பார்த்த இந்த பாடத்தை நீங்க மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. என்ன என்கரேஜ் பண்றதுக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.